வரலாறு வெர்சஸ் மதகஜராஜா. வேற தெரியலடா எதை பிக் பண்றதுன்னு. KS ரவிக்குமார் வெர்சஸ் சுந்தர் சி. Who has better movies? நாட்டாமை வெர்சஸ் உள்ளத்தை அள்ளித்தா. ரெண்டுமே பெரிய ஹிட். ஆமா. ஆனா பர்சனல் ஃபேவரட் சொல்லவா? ஆக்சுவலி இதுக்கு ஈஸியா சொல்லலாம்னு நினைக்கிறேன். இல்ல சொல்லிடலாம், திட்டுறாங்க. அதுக்கெல்லாம் பார்த்தா முடியுமா? விஜய் அஜித்கே பண்ணிட்டோம். உள்ளத்தை அளித்தா. ஓகே. ஏன் உங்களுக்கு பிடிக்காதா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நாட்டாமை வந்து ஒரு மாதிரி ஏங்க இப்போ சாப்பிடும்போது கூட ஏதாவது இந்த உள்ளத்தை அளித்தா மாதிரியான காமெடிஸ் போட்டு தாங்க சாப்பிட்றோம் யூடியூப்ல. போய் பாருங்க வியூஸ் எவ்வளோ இருக்குன்னு. சரிடா. ஆனா நாட்டாமை சொல்லுவோம். சரி ஓகே, இன்னைக்கு வேற மாதிரி போகும்போது நினைக்கிறேன். முத்து வெர்சஸ் அருணாச்சலம். ஐயோ, முத்து என்ன படம் தெரியுதா? இல்ல அருணாச்சலம் எது சூஸ் பண்றது தெரியல. அதுதான் ரொம்ப கஷ்டம். இது ஆக்சுவலி கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா எனக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு வின்னர் இருக்குது மைண்ட்ல. ஆஹா, ஐயோ, ஏன்னா இவ்வளோ யோசிக்கிறேன் ப்ரோ. ரெண்டுமே ரொம்ப பிடிச்ச படம் ப்ரோ. ரெண்டுமே சூப்பர் படம். நான் ஒரு மைண்டில் வச்சிருக்கேன். ஆனால் நீ அதை சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் நீ அப்படி தான் வந்து வேற சொன்னேன். எதுக்காக உனக்கு முத்து பிடிக்கும்? அந்த முத்துல ஆப்வியஸ்லி அந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்துற சீன்ல அவர் அழுகுறது பார்த்து நம்ம எல்லாருமே அழுதுருப்போம் இல்லையா? அந்த சீன்ல ஆரம்பிச்சு அந்த வேலை செய்யறவனா இருக்க அந்த ரஜினி கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டர் ரொம்ப கனெக்டா இருக்கும். அருணாச்சலத்துல அந்த ஐடியாவே என்னது, இவ்வளோ காசா, இவ்வளோ லட்சம் கோடி சொல்லுவாங்களே. எல்லாரும் உட்காந்து ஒரு கால்குலேஷன் போட்டுருப்போம்ல, இது பண்ணியிருந்தா இதை செலவு பண்ணிருக்கலாம், ஒரு லேண்ட் வாங்கலாம், வீடு வாங்கலாம், என்னடா இது. ஆனா அதுக்கு ஒரு இதுவும் இருக்கும். ஆமா, நம்ம எது யோசிச்சாலுமே அதுல ஒரு இது இருக்கும். நான் அருணாச்சலம் பிக் பண்ணேன். அப்பா தேங்க்ஸ்ரா. ஏன்னா நானும் அதான் மைண்டில் வச்சிருந்தேன். அது ரொம்ப அது ஃபேசினேட்டிங்காக இருந்துச்சு அந்த ஐடியாவே. திருப்பி பார்த்துருக்கேன் ப்ரோ. மொத்தம் ஆப்வியஸ்லி, பட் ஆனால் அது ஃபர்ஸ்ட் டைம் வந்து 5 ஸ்டார் ஹோட்டலில் பார்த்தது நான் நினச்சேன். எனக்கு தெரிஞ்சு அந்த படத்தில் தான் நினைக்கிறேன். 5 ஸ்டார் ஹோட்டலில் போய்ட்டு அந்த ஸ்விம்மிங் பூல்லாம் வந்து காமிச்சிட்டு இருப்பாங்க. அது ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாக, இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குது. இதில் தான் கொஞ்சம் வாவ் ஃபேக்டர் அதிகமாக இருக்குது. அதனால அருணாச்சலம்யா. அவ்வை சண்முகி வெர்சஸ் அன்பே சிவம். ரெண்டுமே பயங்கரமான படம், ரெண்டுமே நல்ல படம். இது எப்படிங்க பிக் பண்ணுறது? ஏதாவது ஒன்று பிக் பண்ணி தான் ஆகணும். அதுக்காக தான் கஷ்டமாக இது வச்சுருக்கோனுங்க. சண்முகி வெர்சஸ் அன்பே சிவம். அன்பே சிவத்தை நீ பிக் பண்ணலன்னா நீங்கள் அன்பு பிடிக்காத ஒரு ஆள். அவ்வை சண்முகி பிக் பண்ணலன்னா உனக்கு டேஸ்ட் இல்லாத ஒரு ஆள். ஸோ எதை நீ பிக் பண்ண போகிற? என்னோட இப்போ வாட்ச் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா கூட போன வாரம்லாம் அவ்வை சண்முகியோட சீன்ஸ் தான் பார்த்து வந்திருப்பேன். அது எனக்கு கிட்டத்தட்ட மனப்பாடம் டைலாக்ஸ்லாம். அது வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம், செகண்டுக்கு செகண்ட் ஒரு வேர்ட் பிளே நடந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எப்போ பார்த்தீங்கன்னாலும் ஏதாச்சும் ஒன்று புதுசாக பார்ப்பீங்கிற மாதிரியான ஒரு படம். அப்படி சொல்லிட்டு நீ அன்பே சிவத்தை சொல்லுவேன். எனக்கு தெரியும் டாடி, இத்தனை நாள் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் அவங்க கூட. சேயிங் தட் நான் அன்பே சிவம் பிக் பண்ணுறேன். மேபி கொஞ்சம் சின்ன வயசில் இந்த கேள்வியை கேட்டிருந்தா நான் அவ்வை சண்முகி தான் பிக் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் இப்போ பார்க்கும்போது மெச்சூரிட்டி ஆயிடுச்சு. மெச்சூரிட்டிங்கிறத தாண்டி ஆஹா இந்த மாதிரி ஒரு படத்தை அந்த டைமில் பெருசாக போகலைங்கிறத அந்த ஃபீலிங் தான் அன்பே சிவம். சூப்பர் குட். பிஸ்தா வெர்சஸ் மேட்டுக்குடி. இது சொல்லல நீ. இருங்க ஒரு நிமிஷம். பிஸ்தா வந்து ரொம்ப மௌலி அண்டு காலிங் ஒரு ரொமான்டிக் லுக் ஒன்று விடுங்கன்னு வா அப்படி திரும்புவார். நிறைய இருக்கு ப்ரோ. பார்த்தா தெரியும். மேட்டுக்குடி ஞாபகம் இல்லை, நான் சுத்தமாக ஞாபகம் இல்லை. ஐ ஹேவ் நோ ஐடியா மேட்டுக்குடி. அதான் உங்கள்கிட்ட கேட்டேன் மேட்டுக்குடி. சின்ன வயசில் அந்த பிஸ்தாவோட என்ட்ரி இருக்கும், அங்கே தான் ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்கும். அந்த சேஞ்ச் ஓவருக்குலாம் சில்லறையை சதற விட்டுருக்கோம். இப்படி பேசினாலும் உங்களுக்கு தெரிஞ்சதுதான் நான் அடுத்து என்ன சொல்ல போகிறேன்னு. மேட்டுக்குடி தான் வருவா கடைசி. மேட்டுக்குடியில் இருக்க காமெடி என்னங்க இது, பார்த்துக்கிட்டே இருக்கலாம், திரும்ப திரும்ப பார்க்கலாம். காமெடி அள்ளி கொட்டின படம்னா அது மேட்டுக்குடி தான் பிக் பண்ணுறேன். மேட்டுக்குடி தான் கண்டிப்பாக. ஓ மை காட், நான் இதை ஆரம்பிக்கும் போது KS ரவிக்குமார் தான் இது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி இப்போ ஒரு போட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சுந்தர்சியாக போயிட்டு இருக்குது. பட் பயங்கரம். நட்புக்காக வெர்சஸ் கிரி. டக்குன்னு சொல்லிடுவேன் நட்புக்காக. ஈஸி பிக் இது. ஆமாம் ஓகே. மீசக்காரன் நண்பா பாட்டு எத்தனை வாட்டி கேட்டிருப்போம் பா, மனப்பாடமாக தெரியும். ஃபஸ்ட் டைம் மட்டும். கடைசியில் அவங்க செத்து போயிடுவாங்க, 2 பேரும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, செத்து போயிடாது சிரிச்சுட்டு இருக்கேன். அடுத்த வரதை பற்றி சிரிச்சிட்டு இருந்தேன். சாரி. படையப்பா வெர்சஸ் அரண்மனை. எதுக்கு வேற இல்லைடா. படையப்பா வெர்சஸ் அரண்மனை. சுந்தர் சி வந்து ஒரு நல்ல டைரக்டர். அரண்மனை வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட். அரண்மனை ஆக்சுவலி எப்படி பிளாக் பஸ்டர்னா ஒன்று மட்டும் பிளாக் பஸ்டர் இல்லை. அது ஃபர்ஸ்ட் அது இப்போ இண்டஸ்ட்ரி ஹிட் ஆனதுனால அதுக்கப்புறம் 4 பாட்டு. அதுதான் அரண்மனை யூனிவர்சிட்டி தானே ஃபர்ஸ்ட் திறக்கப்பட்ட யூனிவர்சிட்டி. ஆமாம், அது 4 பாட்டு வந்த அளவுக்கு அது வந்து ஒரு பெரிய ஹிட்டு. அதுவும் அதில் 4வது பாட்டில் அந்த அச்சோ அச்சோ சாங்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும். அச்சோ சாங்கா? ஆமாம், அச்சோ சாங் தான் அது. அச்சோ. ஆமாம், இந்த மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைசி
வெர்சஸ் படையப்பா. கண்டிப்பாக நம்ம வந்து அதை பேசி ஆகணும். அச்சோ என்று சொல்லியிருந்தாலும் நான் படையப்பாவை சூஸ் பண்ணுறேன். படையப்பா நீ சூஸ் பண்ணலன்னு வச்சுக்கோ, இந்த இது இப்போ நான் கட் பண்ணிட்டு கிளம்பியிருப்பேன். படையப்பா தான் நினைக்கிறேன். கே. ரவிக்குமார் ஏதோ ஒரு இன்டர்வியூ சொன்னார். படையப்பாவா எனக்கு சரி ஞாபகம் இல்லை. ரன் டைம் மட்டுமே வந்து 3.5 மணி நேரம் ஏதோ இருந்துச்சான் எடிட்டில் ஃபஸ்ட்டு ட்ரிம் பார்க்கும்போது. ஃபுல்லாக போடுங்க சார், ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா எங்கேயாவது வச்சுருந்தீங்கன்னா செம்மையா இருக்கும். எனக்கு போடுங்க. தெரிஞ்சு ரீ ரிலீஸ் பண்ணி நீங்கள் 3.5 மணி நேரத்துக்கு போடுங்க. இந்த படம்லாம் போடுறாங்களே, லார்ட் ஆஃப் த ரிங்ஸ்லாம் பெருசாக போடுவாங்க, அந்த மாதிரி நீங்கள் போடுங்க. டைரக்டர்ஸ் கட். ஆமாம், டேரக்டர்ஸ் கட்டுன்னு பார்க்கறதுக்கு இங்கே ஒரு பெரிய கோடிக்கான பீப்புள் இருக்காங்க. ஸோ தெனாலி வெர்சஸ் கலகலப்பு. கலகலப்பு பயங்கரமான படம். ஆமாம், பட் நானும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓ தெனாலி ஓஜி ப்ரோ. ஓஜி. ஆமாம், வச்சுக்க முடியாதுல்ல. ஆமாம், அவர் எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் வந்து பீக்கில் இருக்கும். அந்த படத்தை பற்றி நம்ம விவரிக்கவே தேவையில்லைல்ல. ஐயோ அப்பா, ஐயோ தேட்டர் லெவலில் இருக்கும். கலகலப்பும் பயங்கரமான படம் தான். ஆமாம், சீயிங் தட். ஓகே, அப்போது அந்த டைமில் தெனாலினா இப்போ அந்த மாதிரி ஒரு படம்னா அது கலகலப்பு கண்டிப்பாக சொல்லலாம். டெஃபினெட்லி. பட் ஆனால் நான் தெனாலி பிக் பண்ணுறேன். நான் போட்டேன். வில்லன் வெர்சஸ் வின்னர். வில்லன் வின்னர் ரெண்டுமே விவின்னு தான். ரெண்டும் வேற இது இல்லை. ஆமாம், அது பேர் ஒரே மாதிரி நல்லா இஷ்டம். என்னங்க இப்போ எல்லாமே பழைய படங்கிறனால எனக்கு சின்ன வயசில் அந்த படம் பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது. ஆடியில் காத்தடிச்சா பாட்டை கேட்டு அழுது, என்னடா இது இப்படி ஒரு தம்பியை பார்த்துக்கிற ஒரு அண்ணனா, நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு அண்ணன் இல்லையே ஃபீல் பண்ண காலம்லாம் இருக்கு. ஐயோ எடுத்த உடனே வில்லனை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டான். இப்போ வின்னர் தான். ஐயோ எனக்கு கஷ்டமாக இருக்குது, சீக்கிரமாக முடியும் சொல்லு. ஆனால் நான் வில்லன் தான் சூஸ் பண்ணேன். அப்பா, நானும் அந்த படம் ரொம்ப பிடிச்ச பார்த்த படம் அந்த படம். வின்னரில் வந்து ஜோக்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். அது வந்து நம்ம தமிழ் இது அதாவது அந்த காமெடி இதுலேயே வந்து ஒன் ஆஃப் த ஹைலைட்டடான ஒரு மீம் டெம்ப்ளேட்ஸ் இருக்குங்க. அதுதான் வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி. ஐயோ எல்லாத்துக்குமே மீம் டெம்ப்ளேட்ஸ் வின்னர்லேருந்து எடுத்துருக்கோம் நினைக்கிறேன். பயங்கரம் வின்னர், அது வாய்ப்பே இல்லை. வில்லன் வந்து எல்லா ஃபேக்டர்ஸுமே நல்லாயிருக்கும் அந்த படத்தில். பாட்டு நல்லாயிருக்கும், இந்த எமோஷனல் ஆஸ்பெக்டாக இருக்கட்டும், எல்லாமே நல்லாயிருக்கும். தலைப்படம் வேறு. வரலாறு வெர்சஸ் மதகஜராஜா. வேறு தெரியலடா எதே பிக் பண்ணுறதுன்னு. திருப்பி சொல்லுங்க. வரலாறு வெர்சஸ் மதகஜராஜா. ஆமாம், மதகஜராஜா வந்து ரிலீஸ் ஆகிடுச்சா? ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள், ஒரு வருஷம் முன்னாடி நினைக்கிறேன் ரிலீஸ் ஆகி ஹிட்லாம் ஆச்சு. ஆட்டம் நல்ல படம் தான் அது. கண்டிப்பாக அது பார்க்கலனாலும் அது நல்ல படமாக இருக்குங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆமாம், பட் ஆனால் நான் வந்து வரலாறு ஏன் இது ரெண்டுத்தையும் நாங்கள் ஒரே இதில் போட்டிருக்கோம்னா, ரெண்டுமே எடுத்து லேட்டாக ரிலீஸ் பண்ண படம், அதனால். ஓகே. அந்த வரலாறு வந்து பயங்கரமான மூவி. ஸோ தலையோட வந்து போன வாட்டி வரலாறு சொல்லுன்னு எந்தெந்த படத்துக்கு கொஞ்சம் வரலாறும் தெரியல. நெக்ஸ்ட், சிரிக்காதீங்க, பதட்டமாகுது. பஞ்சதந்திரம் வெர்சஸ் தீயா வேலை செய்யணும் குமார். ரெண்டுமே காமெடி அதானே, அதனால ரொம்ப சிரிப்பா இருந்தது. பஞ்சதந்திரம் கூட நல்ல படம் தான். அப்படி ஆரம்பிக்காத. ஐயோ சொல்லு. பஞ்சதந்திரம் வெர்சஸ் ரொம்ப க்ளோஸ் ஃபைட் தான் இது. கண்டிப்பா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுல, பிக் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். மேபி ஒரு நூல் இல்ல. ஆமா, பஞ்சதந்திரம் தான் பிக் பண்றேன். தசாவதாரம் வெர்சஸ் முறைமாமன். தசாவதாரம் வெர்சஸ் முறைமாமன். ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. எனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு கேட்கறதுக்கு. தசாவதாரம் வெர்சஸ் முறைமாமன் சொல்லு. ஏய் நீடா நீ முறைமாமன் சொல்லிடுவா. இல்லை சொல்லலாமான்னு யோசிச்சியா? ஆனால் வந்து இல்லை நீ யோசி, பரவாயில்ல. முறைமாமனில் ஏதோ ஒரு சீன் வந்து உனக்கு தசாவதாரத்தில் இருக்க அந்த 10 கமல் 10 வாட்டி அவர் வந்து இது மேக்கப் போட்டு நடித்து அவர் இவ்வளோ பெரிய படம் ஒரு இண்டஸ்ட்ரியிலே பெரிய மூவியாக கொடுத்து அதோட ஒரு பயங்கரமான சீன் இங்கே இருக்குன்னு இது யோசிச்சுட்டுக்கன்னா ப்ளீஸ் கோ ஹெட். இல்லை தசாவதாரம். கே.எஸ். ரவிக்குமார் வின்ஸ்.